வெல்கம் டு 5 minute videos. யூடியூப்ல கடந்த 2023 ஆண்டோட 4வது குவார்ட்டர்ல ஆல்மோஸ்ட் 90 லட்சம் வீடியோஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமான சில ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். தற்போதைய நிலையில யூடியூப் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு தேதிக்கு ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 37 லட்சம் புது வீடியோஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல தொடர்ச்சியா அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் வெளியான ஒரு ரஃப் டேட்டா படி இந்த உலகம் முழுக்க மொத்தமா 11 கோடிக்கும் மேலான யூடியூப் சேனல்ஸ் ஆக்டிவா இருக்கான். இந்த மாதிரியான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் ஆகக்கூடிய எல்லா வீடியோஸும் என்டர்டெயின்மெண்டான எஜுகேஷனல் பர்பஸை கொண்ட ஒரு வீடியோவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது தான். இதுல தேவையற்ற வீடியோஸ் நிறையவே அப்லோட் ஆகும். 2016க்கு முன்னாடி வரைக்கும் யூடியூப்ல இதுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருந்தது கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பாலிசிஸை யூடியூப் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஆட்டோமேஷன் முறையில் ஒரு வீடியோவை எவால்வேட் பண்றது, அப்லோட் சமயத்திலேயே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுன்னு பல மெக்கானிசம்ஸை இதுக்கு உள்ள கொண்டு வந்தாங்க. பட் இதையெல்லாம் யாரு பின்பற்ற ஆரம்பிச்சாங்கன்னா, யாரோட வீடியோவெல்லாம் மானிட்டைஸ் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருக்காங்க. பட் மானிட்டைசேஷன் தேவைப்படாத, இந்த தகவல் பரவனா மட்டும் போதுன்னு அப்லோட் செய்யப்பட்ட வீடியோஸ் இங்க நிறையவே இருக்கு. இந்த மாதிரியான வீடியோஸை எல்லாம் 2017 ஆண்டோட 4வது குவார்ட்டர்ல, அதாவது அக்டோபர் டு டிசம்பர்ல இருந்து யூடியூப் பிளாட்ஃபார்மை விட்டு ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு வீடியோவை டெலீட் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம்னு சொல்ல முடியாது. அது காப்பிரைட்காகவா இருக்கலாம், இல்ல ஒரு வயலண்டான கண்டென்ட்காக இருக்கலாம், சைல்ட் சேஃப்டிக்காக இருக்கலாம், ஹேட் ஸ்பீச்சை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருந்த வீடியோஸ், சில கவர்மெண்ட்ஸோட ரெக்வெஸ்ட் அடிப்படையில்னு பல்வேறு காரணங்களுக்காக ஒரு வீடியோவை யூடியூப்ல இருந்து மொத்தமாவே நீக்கிட முடியும். அப்படியே 2023 ஆண்டோட 4th குவார்ட்டர்ல, அதாவது அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள கிட்டத்தட்ட 90 லட்சம் வீடியோஸை உலகம் பூராவில் இருந்தும் யூடியூப் நீக்கி இருக்காங்க. இதுல இந்தியாவிலிருந்து அப்லோட் ஆகி டெலிட் செய்யப்பட்ட வீடியோஸோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 22,50,000. இந்தியா தான் அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 2வது இடத்துல சிங்கப்பூர் இருக்கு. இங்கிருந்து அப்லோட் ஆன வீடியோஸ்ல கிட்டத்தட்ட 12,43,000 வீடியோஸை டெலிட் பண்ணியிருக்காங்க. 3வது இடத்துல யூஎஸ் இருக்கு. இங்க இருந்து மொத்தமா 7,88,000 வீடியோஸையும், 4வது இடமான இந்தோனேஷியாவில இருந்து அப்லோட் ஆன வீடியோஸ்ல 7,70,000 வீடியோஸையும், 5வதா ரஷ்யாவில இருந்து அப்லோட் ஆன 5,16,000 வீடியோஸையும் யூடியூப் டெலீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இப்போ நடக்கிற விஷயம் கிடையாது. 2017ஓட எண்ட்ல இருந்தே இந்த விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல 2023 ஆண்டோட 4வது குவார்ட்டர்ல மட்டும்தான் 9 மில்லியன் வீடியோஸ். இதுவே 3வது குவார்ட்டர்லன்னு எடுத்துக்கிட்டா 8.1 மில்லியன் வீடியோஸையும், 2வது குவார்ட்டர்ல 7.3 மில்லியன் வீடியோஸையும், முதல் குவார்ட்டர்ல 6.4 மில்லியன் வீடியோஸையும் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் 2023ல மட்டுமே ஆல்மோஸ்ட் 31 மில்லியன் வீடியோஸை, அதாவது ரஃப்லி 3 கோடி வீடியோஸை யூடியூப் டெலீட் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே இது ஒரு ரொம்ப பெரிய எண்ணிக்கை தான். ஆக்சுவலா இது யூடியூப் வீடியோஸ்க்கு மட்டுமே கிடையாது, யூடியூப் சேனல்ஸையுமே இந்த மாதிரி டெலீட் பண்ணியிருக்காங்க. ஒரு யூடியூப் சேனலை டெலீட் பண்றதுக்கு ஒன்னா 3 கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்திருக்கணும், ஆர் 3 கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்திருக்கணும். அப்படியாச்சுன்னா கண்டிப்பா சேனலை டெலீட் பண்ணிடுவாங்க. இப்படி இது வரைக்கும் லட்சக்கணக்கான சேனல்ஸ் டெலீட் செய்யப்பட்டிருக்கு. இதோட எக்ஸாக்ட் டேட்டா தெரியல. பட் இது வரைக்கும், அதாவது யூடியூப் பாலிசி கைட்லைன்ஸை ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2 கோடி சேனல்ஸ் கிட்ட டெலீட் பண்ணிட்டாங்களாம். இப்படி நடக்கிறது புதுசும் கிடையாது, அண்ட் இது இதோட நிக்க போறதும் கிடையாது. இருந்தாலும் 2022 கம்பேர் பண்ணும்போது 2023ல டெலிட் செய்யப்பட்ட வீடியோஸோட எண்ணிக்கைன்றது ரொம்பவே அதிகம். அண்ட் இது ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே இருக்குன்றது இங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 minute videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.